இந்தியாவினுடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய B.R. கவாய் அவர்களுடைய ஒரு பேச்சு RSS கூடாரங்களையே நடுநடுங்க வைத்திருக்கிறது. அவர் சொன்னதில் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, நீதி வழங்குவது மட்டுமல்ல, உண்மையை அதிகாரத்தில் அமர்த்துவதுதான் நீதித்துறையினுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த 11 வருடங்களாக மோடியினுடைய ஆட்சியில், RSS ஆட்சியில் இந்தியாவில் மக்களுக்காக சுதந்திரமாக பாரபட்சமின்றி இயங்க வேண்டிய அமைப்புகள் எல்லாம் எப்படி மாறி இருக்கின்றன என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் தான் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கிறது என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி B.R. கவாய். அதாவது இங்கிலாந்து உச்ச நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. அந்த வட்டமேசை மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் நம்முடைய இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் B.R. கவாய். அங்கே தான் அவர் சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் அந்த பேச்சு வைரலாகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் இந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னாடி B.R. கவாய் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிரடி விஷயத்தை கொண்டு வந்திருக்கார். என்ன அப்படின்னா, நீங்கள் சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் இருந்தவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய சின்னம் லட்சினை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். இப்போ பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவரை எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிறாங்க இல்லையா. முகலாய பேரரசர்களுடைய பெயர்கள் அடங்கிய சாலைகளை பெயரை மாற்றி கொண்டிருக்கிறாங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரசூட் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய காலமாக இருந்த சின்னம் அது மாற்றப்பட்டது. B.R. கவாய் வந்ததுமே பழசை போதும் அப்படின்னு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பழசையை கொண்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அது உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் சந்திரசூட் பற்றி இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, சந்திரசூடுடைய இறுதி காலத்தில், அவர் பதவியில் இருந்த இறுதி காலத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, குறிப்பாக மோடி குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சந்திரசூடனுடைய ஒரு விநாயகர் பூஜையில் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது. ஏன்னா ஏராளமான குற்ற வழக்குகளில் இவர் மோடி ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற மனு எல்லாம் விசாரிக்கணும், அதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற கடமையில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதியினுடைய வீட்டில் மோடி கலந்துக்கிறார் அப்படிங்கிறது பெரிய சிக்கல். கூடுதலாக அன்றைக்கு சிவசேனா சொன்னாங்க என்ன அப்படின்னா, எங்களுடைய கட்சி சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சி எங்களுக்குத்தானா, அந்த சின்னம் எங்களுக்குத்தானா என்ற வழக்குகள் எல்லாமே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. அதில் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியவர் மோடி.